அரசியல் நடத்துறேன்னு சொல்றீங்க. நாங்க அரசியல் நடத்தலையே. நீங்க பண்ற அக்கிரமங்களை நாங்க தட்டி கேட்கிறோம். அப்ப எதிர்கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எந்த விதத்துல நீங்க பேசுறீங்க? ஆனா நீங்க எல்லாம் பேசவே கூடாது, பேசவே தகுதியற்றவர்கள். ஏன்னு சொன்னா எங்க கூட இருந்துட்டு போயிருக்கு மக்கள் பார்த்திருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகுத்துவாங்க. நீங்க எல்லாம் தயாராகுங்க. இப்பே குழப்பம் ஆயிடுது. இப்பே குழம்பி போய் நிக்கிறீங்க. யார் எங்க நிறுத்தலாம், யாரை எங்க கொடுக்கலாம், யாரை எங்க அனுப்பலாம். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அம்மாவை நிறுத்தலாம், அல்லது நம்முடைய ஆளுநரை நிறுத்தலாம். சமாளிக்கிறேன். அரசியல் நான் வரக்கூடாதுமா, நீங்க நடத்துங்க, நான் பார்க்கிறேன்னு சொல்லுவேன். அப்பட்டை வழிநடத்தி சீரமைத்து இந்த மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கி, பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி, நீங்க பப்ளிக்கு எல்லாருக்குமே தெரியுது. டிவிஎன் மிஷின் மூலமா நீங்க திருட்டு ஓட்டு போட்டு நீங்க மக்களை எழுத்து அவர் வரமாட்டார். எதுவுமே கலந்ததே இல்லை. இவ்வளவு சபாநாயகர் இருந்திருக்கிறார்கள். அவர்களும் குடும்பம் நடத்த முடியாது. எவ்வளவு பேர் மருந்து குடிச்சிட்டு கூட செத்துட்டாங்க. இது மாதிரி இந்த ஒரு அவல நிலை தான் இந்த ஆட்சியில நடந்திருக்குது. நாங்க தான் ஐயா பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அவர் சபாநாயகராக இருக்கும்போது எங்க தொகுதியை சேர்ந்தவர், எங்க தொகுதி வேட்பாளரும் கூட அவரை நாங்கள் ஆள் கருத்துவதற்கு இந்த சம்பள பதவி, அதாவது வேற என்னென்ன பதவிகள் இருக்குதோ விவசாயம் இருமா உங்களுடைய குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், நீங்க கஷ்டப்படாதீங்க, நாங்கள் காவல்துறையை விட்டுருக்கோம் அந்த குழந்தைங்கன்னு சொல்லி அவரும் அதை கையில் எடுக்கல. ஏனோ தானோ பல்லாயிரம் குற்றங்கள் நடக்கிறமா இருக்கட்டும், புதுச்சேரி சுதந்திரமா இருக்கட்டும், போறவங்க வரவங்களாம் செயலா இருக்கட்டும், போறவங்க வரவங்களாம் கட்டி பிடிக்கட்டும், போறவங்க வரவங்களாம் கையை பிடிச்சி எடுத்து வைக்கல. குழந்தைங்களை இந்த தொழிலாளர் தொழில்துறை சேர்க்கக்கூடாது, குழந்தைங்களை படுத்த மாட்டோம். ஆனால் பல திட்டத்தை, பல்லாயிரம் கோடி திட்டத்தை நாங்கள் அறிவிச்சுன்னு இருப்போம். ஏன்னா அவங்க தலைமை எப்படி